நேரம் எடுத்து வீடியோ வேஸ்ட்டாக போகும். ஐயோ நான் இன்னைக்கு தான் ஒழுங்காக ஓட்டினேன். ரெக்கார்ட் ஆச்சுட்டாங்க, அது டக்குன்னு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. சொல்லுங்க அது இருக்காதாண்ணா போயிருங்க. சொல்லுங்க விடுங்க விடுங்க விடுங்க. 23 நிமிஷம் வீடியோ தாங்க. அது எதனால அப்படி ஆச்சுன்னா மொபைல் கெப்பாசிட்டி தாங்கணும். போனதுலேயே போனோம். அவர் இப்படி மேலே வந்தார், டக்குன்னு இப்படி எவ்வளோ தூரம் வராரு இல்லையா, பட் எப்படி வெளியே வர அது அந்த முடிவு நம்ம தான் எடுத்துக்கணும். வீடியோ டிலேட் ஆகிறதா நமக்கு பெரிய பிரச்சனை. ஆமாம், கலர் மாறி இருந்தாங்க. அது வெளிச்சம் வந்தால் கலர் மாறிடுவோம். இல்லை நீங்கள் அடுத்த வாரம் விட்டுமா அங்கே லைட்டே போட்டுருவேன், ஏன்னா அது ரொம்ப இருட்டாக தெரியும். பட் நல்லா இருக்குது கேமரா இப்படி பார்க்குறதுக்கு வீடியோ. அப்படியா? இல்லை நல்லா தானே ஓட்டுன நீ? அன்னைக்கு நல்லா தான் ஓட்டுனீங்க. இல்லை பிரேக் பிடிக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரப்பெல்லாம் இவன் தப்பு தப்பாக ஓட்டுறாங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க. சொன்னாலும் இவன் கேட்கவே பண்ணிடுவான். நம்ம ரோடு தாண்ட முடியாது, பஸ்ஸுக்கு மேலே போயிடும். பட் ஸ்பீட் டவுன் ஆனால் கீர் என்ன பண்ணிடணும். மறுபடியும் டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு ப்ரிப்பேர் ஆகிடும், நம்ம ரெடி ஆகிடணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு ரெண்டாவது கீர், டக்குன்னு எக்ஸிலேட்டர், ரெண்டாவது மறுபடியும் எக்ஸிலேட்டர். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும், டக்குன்னு எக்ஸிலேட்டர். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிடணும். எக்ஸிலேட்டர் கொடுத்து மறுபடியும் மூணாவது கீர் போட்டு நாலாவது கீர் போட்டு ஃபில்லப் பண்ணிடணும். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணால் போட்டங்காட்டி அந்த வைப்ரேஷன் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. கீர் டவுன் பண்ணுமா சரியா? நம்ம ரோடு தாங்க அங்கே, நம்ம ரோடு கீர் போடுறது, கிளச்சை பிடிச்சா கீர் விடுங்க. போனோம், டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து ஓடிடணும். நமக்கு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறது வந்து நமக்கு ஒருத்தன் வரம் கொடுத்த மாதிரி. அப்பா ரோடு ஃப்ரீயாக இருக்குடாங்கிற மாதிரி டக்குன்னு 3 கீர் 4 கீர் போட்டு ஓடிடணும். போடுங்க. தாண்டி போய் இப்படி உள்ள வந்துடலாம். இப்படி உள்ள வந்துடலாம். அதை தாண்டிடுவோம். இப்படி உள்ள வந்துடலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க, நிறுத்திக்கலாம், தப்பு இல்லை, நிறுத்திக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் கை போட்டோம், பிரச்சனை இல்லை. நம்ம மெதுவாக போகலாம், லைட் டைமிங் போகணும். லைட்டாக முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நீங்கள் லாரிக்கார் வந்து நிறுத்திங்க. லாரிக்கார் போயிட்டோம்.
முன்னாடி மூவ்மெண்ட்டாக இருக்கும். வேறு நான் இது ஹெல்ப் பண்ணலாமா? அப்படி இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். நம்ம ரைட்டில் போட்டுக்கலாம். டக்குன்னு திருப்பி ரைட்டில் போகலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டு டூ வீலர் நிற்கிற அளவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு முன்னால் போகிறது யோசித்தாங்க, திருப்பதை யோசிச்சு இப்போ திருப்பி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பட் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது. நீங்கள் மூவ் பண்ணுங்கள். வண்டி அவர் லெஃப்ட் போயிட்டே வருவாங்க. டூ வீலரில் வந்து அப்படியே மெல்ல மெல்ல மூவ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரைட்டில் திருப்பி லெஃப்ட் திருப்பக்கூடாது. ஏக்கு லெஃப்ட் திருப்பினீங்க இப்போ வண்டி டூ வீலர் வந்து அதுக்கு லெஃப்ட் திருப்பக்கூடாது. நீங்கள் பிரேக் அடிச்சு நிறுத்தணும். பட் பிரேக் நான் தான் முடிச்சிட்டேன். கரெக்டாக போகலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி கிளச்சை மெயின்டைன் பண்ணால் தான் போகும். பிரேக் மெயின்டைன் பண்ணும். போய் 100% போகும். மெயின்டைன் பண்ணுவோம். போகலாம். நம்ம கிளச்சை மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 100 நூறு எடுத்தாலும் ஆஃப் ஆகிடும். மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம ரோட் பண்ணுவோம். போகலாம். 100% போகுதா? இங்கே அடிச்சிடும் அந்த வண்டியில். நல்லா கொண்டு இருக்கிறாங்க. போகலாம். ரைட்டில் மாற்றிங்க. சரி, ரைட்டில் மாற்றிங்க. போகலாம். அப்படியே போகலாம். மூஞ்சிலே சத்து ஒன்று வைக்கலாம். நின்றுட்டு இருக்கிறோம். அவங்க நின்றுட்டு பேச கூட இல்லை. தப்பு அவங்களுக்கும் தெரிஞ்சு இந்த கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிற்கிறாங்க பாரு. அதுதான் ஏற்றுக்க முடியல. லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது லைட்டாக எக்ஸிலேட்டர் கொடுத்து தான் 2வது போகலாம். ஃபஸ்ட் கீரில் தான் போட்டிருக்கேன். எக்ஸிலேட்டர் கொடுங்க. அந்த ஸ்பீடுக்கு அந்த கீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குமா? போகலாம். இப்போ போடுங்க 2வது. குட் மார்னிங் மேடம் வந்துடுறீங்களா? போகலாம். மெயின்டைன் பண்ணிங்கன்னா போயிடும். மெயின்டைன் பண்ணால் போயிடும். வெரி குட். போகலாம். நம்ம தவறு செஞ்சுட்டுன்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் நின்றுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அதுதான் ஏற்றுக்க முடியல. நமக்குலாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலே ஐயோ மாதிரி ஆயிடும். பெரியப்பா போறாருமா? யாருமா இவரா? ஹார்ன் அடிக்கும். பெரியப்பாக்கு இல்லைம்மா, இவருக்கு ஹார்ன் அடிச்சு. இவருக்கு தான் நானும் ஹார்ன் அடித்தேன். ஐயோ, அவருக்குலாம் ஹார்ன் அடித்தோன்னா அவ்வளோதான். நான் போகிறேன், அந்த பிள்ளை என்னை பார்த்து ஹார்ன் அடிச்சு அப்படின்றாரு. போகலாம். லைட்டாக எக்ஸைட் நீங்கள் அதை பதிவு பண்ணிங்க. நம்ம எந்த இடத்துல எக்ஸைட் கொடுக்குறோம், எப்போ கிளச்சை மிதிக்கிறோம், எப்போ இது பண்ணுங்கிறோம், நீங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. மெயிலில் அந்த கொடை வச்சுருக்கார்ல, அப்படியே மெதுவாக ஓரம் கட்டிக்கலாம். அப்படி மண்ணுக்கு போகலாம். மண்ணில் இங்கேருந்தே மண்ணுக்கு ஓரம் சரி. வேறு லெவல்மா, செம்ம பார்க்கிங்மா. முன்னாடி ஒரு கீர் மட்டும் போட்டுருங்க.